வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் ஃபோன் உங்கள் சூரியகுமார். இப்போ வந்து இடைத்தேர்தலுக்காக ஒரு வாக்காளர் விழிப்புணர்வு தகவல் பார்க்க போகிறோம். பாமக கட்சிக்கு ஏன் வாக்களிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு விழிப்புணர்வு தகவல் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து தமிழ் காலேஜில் வந்து உயர்கல்வியில் கூட தமிழ் மொழியை கட்டாயப்படுத்துங்கன்னு தமிழ்நாடு அரசு வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஏற்கனவே வந்து தமிழ் மொழி இருக்குது. அதான் காலேஜஸ்லலாம் நிறைய கோர்ஸில் இருக்குது. அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்கேவும் சரி, ஏடிஎம்கேவும் சரி இருமொழிக் கொள்கைய தான் ஆதரிச்சுட்டு இருந்தாங்க. இவங்க திராவிட கட்சிகள்ல இல்லாம, இவங்க பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டு மும்மொழிக் கொள்கைய ஆட்சி செய்ற அந்த கட்சி கூட கூட்டணிக்கு இருப்பாங்க. ஆனா வந்துட்டு தமிழ் மொழிய கட்டாயப்படுத்துங்க, தமிழ் மொழிய கட்டாயப்படுத்துங்க இருமொழிக் கொள்கைக்கு வந்து அ பிரச்சாரம் பண்றாங்க. அது ஒண்ணாச்சா. 2வது பார்த்தீங்கன்னா, மதுவிலக்குக்கு வந்து சொல்றாங்க. மதுவிலக்கு அது அந்த மது பாட்டில்லே எழுதியிருக்கு. மது நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடுன்னு சொல்லிட்டு. அதிலேயே செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கலாம்ல. மக்கள் அந்த மாரி செல்ஃப் கண்ட்ரோலா இருக்க மாட்றாங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு போதிய விழிப்புணர்வு வந்து நிறைய கவர்மெண்ட் சைட்லேருந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஆ அது மட்டும் இல்லாத பியர் ஃபேக்டரி ஓனர் விஜய் மல்லையாவ தப்பிக்க வச்சவங்களே பிஜேபி அவங்க கூட கூட்டணியில இருக்காங்க. இது 2வது அப்டேட்டு. 3வது அப்டேட் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வாய்ப்பு குடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓபிசி இருக்குல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல ஓபிசி. அந்த ஓபிசில கூட பிசி தனியா, எம்பிசி தனியா இடஒதுக்கீடு பண்ணுங்க. ஆ சேர்ந்து இருக்கிறத கூட ஓபிசில பிசி தனியா, எம்பிசி தனியா பிரிச்சுருங்க. இப்போ பிசி முஸ்லீமு, பிசிக்கு தனியா இருக்காங்க. இடபிள்யூஎஸ் அந்த மாரிலாம் தனித்தனியா இருக்காங்களா? ஓசி அவங்கலாம் தனியா இருக்காங்களா? அந்த மாரி பிரிச்சுருங்கன்னு கூட சொல்லி கேட்டாலும் கேட்பாங்க. அதனால அவங்கள கண்டிப்பா புறக்கணிச்சுருங்க. அதெல்லாம் இப்போ எம்பி எலெக்ஷன்லேயே அவங்க ஒரு கோரிக்கை ஒண்ணு குடுத்துருந்தாங்க. அது என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 5000 வந்து வேலையில்லா இளைஞர்களுக்கு குடுக்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ரூ. 5000 குடுக்குறது பெஸ்ட்டு. இப்ப நான் அத விட என்ன பெஸ்ட்டுன்னா, வேலை குடுக்குறாங்க. எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமா வந்துட்டு தனியார் துறைகள்ல எல்லா வேலை வாய்ப்பும் குடுக்குறாங்க. அதெல்லாம் நாள் முதல்வன்ல வந்து எவ்வளோ ஸ்கில் டெவலப்மென்ட் கோர்ஸ் குடுக்குறாங்க. அந்த கோர்ஸஸ்ல அவன் படிச்சு பெரிய ஆளா வந்துடலாம். அதனால ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அதனால ஆதரிப்பேர் உதயசூரியன், நிராகரிப்பேர் பாமக. தேங்க் யூ.